ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபிக் சேனல் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்வுறும் கோயில்பட்டி தங்கவேல் முருகன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் ஜோதிட நிகழ்வாக பார்க்க போவது ஒரு விஷயம் என்னவென்றால், ஜாதகம் என்ன சொல்லும் என்பதுதான். இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான கதையும் கூட. ஒரு நாள் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜாதகத்தை பற்றி, ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லலாமே என்ற பொழுது, சரி சொல்லுவோம், ஜாதகம் என்ன சொல்லும் என்பதை சொல்லுவோம் என்றுதான் ஆரம்பித்தேன். அப்பொழுது என் நண்பர்கள் குதர்க்கமாக ஜாதகம் எப்படி சொல்லும் என்று கேள்வி கேட்டனர். ஜாதகத்திற்கு வாய் இருக்கிறதா என்பதும் அவர்களுடைய கேள்வி. நியாயமானதுதான். ஜாதகத்திற்கு வாய் இருக்கிறதா? இல்லை. ஆனால் வாயில்லாத ஜீவராசிகள் தங்களுக்கு பேசிக் கொள்வதில்லையா? பரிபாஷைகள் அவர்களுக்கு புரிந்து கொள்வதில்லையா? அதுபோல்தான் ஜாதகமும் சொல்லும். யாரிடம் சொல்லும்? கோள்கள் மற்றும் ராசிகள் என்றால் என்ன, அவைகளின் காரகத்துவங்கள் என்றால் என்ன என்பவர்களிடம் ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும். ஜாதகம் என்ன சொல்லும்? எதை வேண்டுமானால் சொல்லும், எல்லாவற்றையும் சொல்லும். ஜனனம் முதல் மரணம் வரை நமது வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்றால், அந்த பயணத்தில் பயண சாலைகளில் உள்ள ஒரு அறிவிப்பு பலகை போன்றதுதான் நமது ஜாதகம். அந்த அறிவிப்பு பலகை எதையுமே முன்கூட்டியும் சொல்லும், கடந்து வந்த பாதையும் சொல்லும். முன்கூட்டியே என்ன சொல்லும்? நமது வாழ்க்கையின் ஏற்றங்களை சொல்லும், வாழ்க்கையின் சரிவுகளை சொல்லும், வாழ்க்கையின் தோல்விகளை சொல்லும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை சொல்லும், வாழ்க்கையில் புதிதாக இணைப்புகளை சொல்லும் என அனைவற்றையுமே அந்த அறிவிப்பலைகள் சொல்லும். அறிவிப்பலைகளை அனைவருக்குமே படிக்க வேண்டுமா என்றால் அவசியம் இல்லை. அனைவருக்கே படிக்க தெரியும் என்றால் அதுவும் அவசியம் இல்லை. அதை படிக்க தெரிந்தவர்கள் சொல்வதை கேட்பதன் மூலம் வாழ்க்கை பயணத்தை இனிதாக தொடரலாம் என்பதுதான் ஜாதகம் சொல்லும் ஒரு விஷயம். இது ஒரு ஜாதகத்தின் அடிப்படை புரிதல் தான். எவ்வாறு பயணசாலையில் அந்த அறிவிப்பலையை காண தவறிய அல்லது படிக்க தவறியவர்கள் திடீரென ஏமாற்றங்களையோ பள்ளங்களையோ சந்திக்கும் பொழுது எப்படி தங்களை சுதாரித்து கொண்டு வர திணறுகிறார்களோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நாளைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சரியாக கவனிக்கவோ அல்லது கணிக்கவோ தவறுவதன் மூலம் சில ஏமாற்றங்களை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு நம்மை மீறிய ஒரு பயம் வருகிறது. அந்த பயத்தை தவிர்ப்பதற்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஜாதகம் சொல்வதை கண்டிப்பாக கேட்கலாம். எனவே நண்பர்களே, ஜாதகம் என்ன சொல்லும் என்றால், வாழ்க்கை பயணத்தின் முடிவு வரை அனைத்தையுமே சொல்லும். அதை நாம் கவனிக்க தவறியலாம். கவனிப்பவர்கள் சொல்லி கேட்க, அதை சொல்லதை கேட்க மறந்திருக்கலாம் என்ற இது மாதிரியான எந்த விஷயங்கள் வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் ஜாதகம் எப்பொழுதுமே சரியாகத்தான் சொல்லும். ஓகே நண்பர்களே, ஜாதகம் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்று ஒரு கேள்வியும் வருகிறது. இன்றைய நவீன காலத்தில் பெற்றோர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், நமது எதிர்பார்ப்புகளை, நமது அபிலாஷைகளை நமது வாழ்க்கை துணையின் மீதோ அல்லது குழந்தைகள் மீதோ வலுக்கட்டாயமாக திணித்து அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி ஆக வேண்டும் என்பதை வலுக்கட்டாயமாக திணித்து அவர்களுக்கு அந்த அமைப்பு இல்லாவிட்டாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த முயற்சியில் தோல்வி அடையும் பொழுது நமக்கு ஒரு பயங்கரமான மனநிலை, மன அழுத்தம் அல்லது மன வெறுப்பு என்ற சூழ்நிலைக்கு கூட வருகிறோம் அல்லவா? அதை தவிர்ப்பதற்காகவாது நாம் ஜாதகம் சொல்வதை கேட்கலாம். அவர் கேட்கும்போது என்ன நடக்கும் என்றால், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, அந்த ஏமாற்றங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை முன்கூட்டி அறிந்து கொள்வதன் மூலம் நமக்கே ஒரு மன திருப்தியை, நமக்கு நாமே ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்களும் ஜாதகம் சொல்வதை கேளுங்கள் என்பதுதான்
எனது கனிவான வேண்டுகோள். இந்த பதிவில் வரும் கருத்துக்கள் எனது சொந்த கருத்துக்களை அன்றி யாரையும் எதற்காகவும் கஷ்டப்படுத்தவோ நிர்பந்தப்படுத்தவோ இல்லை என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி நண்பர்களே, எனது அடுத்த பதிவில் ஜாதகம் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்று நாம் தெளிவாகவும், ஜாதகம் நமது வாழ்க்கையில் என்ன செய்யும், ஜாதகம் பார்ப்பதால் மட்டும் எல்லாமே சரியாகிவிடுமா என்ற உங்களது ஆதங்கத்திற்கு உண்டான பதிலையும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஜாதகம் பார்ப்பதனால் எனது பிரச்சனைகள் சரியாகுமா என்ற உங்களது கேள்விக்கு அடுத்த பதிவில் ஒரு சரியான விளக்கத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த எனது பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த பதிவு உடனடியாக தேவை என்றால் பெல் பட்டனும் சேர்த்து அமைத்து விடுங்கள் நண்பர்களே. வணக்கம்.